Praise the Lord, Andy. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நம்ம எல்லாரும் தேங்க்ஸ் கிவிங் பண்றோம். அதை பத்தி தான் ஒரு சின்னதா ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் நம்ம உங்களோட தேங்க்ஸ் கிவிங்குள்ள போலாம். ஓகேவா? இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் என்ன சீசன்ல இருக்கோம்? இப்ப என்ன இது போயிட்டு இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும்? எல்லாரும் அன்மியூட் பண்ணி லென்ட் சீசன். ஓகே, எல்லாரும் வே ஆஃப் த கிராஸ் போறீங்களா? சிலுபாதை போறீங்களா? அட்டன் பண்றீங்களா? போறீங்க. ஓகே ஓகே. ஜீசஸ் யாருக்காக இறந்தார்? நமக்காக ஜீசஸ் பாடுபட்டு நமக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நமக்காக தான் இறந்தார். எத்தனை பேரு ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க? அதுக்காக உங்களுக்கு நடந்ததுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்களா? எனக்கு வந்து ஜீசஸ் எனக்கு இது பண்ணாரு அது பண்ணாருன்னு பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஃபெர்னா, ஜோஸ்பர், நீங்க ஆண்ட்ரூ, எய்டனு. ஓகே, குட். ஓகே, இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ ஏதோ ஒன்று கிஃப்டா கொடுத்தா நீங்க தேங்க்ஸ் சொல்வீங்களா பண்ண மாட்டீங்களா? அப்ப ஜீசஸ் வந்து பண்ணுவீங்கல்ல, அதே போல ஜீசஸ் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய காரியம். நமக்காக வந்து சிலுவை மர சாவை ஏற்றுக்கொண்டு ஜீசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு? சிலுவை மர சாவை ஏற்றுக்கொண்டு நமக்காக மறுத்திருக்கிறார். அப்போ நம்ம வந்து இந்த குரூப்ல வரும்போது மட்டும் ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னா பத்தாது. நம்மளுடைய ஒவ்வொரு நாள்லயும் ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இருந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுமே வைக்காதீங்க ஜீசஸ் கிட்ட. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம ஒரு 10 மினிட்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ஜீசஸ் பண்ண எல்லா காரியத்துக்காக உட்காந்து நன்றி சொல்லுங்க. உங்க குரூப்ல வரும்போது மட்டும்தான் நம்ம தேங்க் பண்றோம். அந்த மாதிரி வேண்டாம். எத்தனை பேர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இது நடந்தோன்னா ஜீசஸ்ட ப்ரே பண்ணி நடந்தோன்னா இமீடியட்டா எத்தனை பேர் தேங்க்ஸ் பண்றீங்க? எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றீங்களா? குட், வெரி குட். அது போல நம்ம இமீடியட்டா பண்றோம். ஆனா நம்ம ஜீசஸ் கிட்ட பர்சனல் ப்ரேயர் பண்றோம்ல, ப்ரேயர் பண்றதுக்கு அந்த எல்லா பெட்டிஷன்ஸ் ரிக்வஸ்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு நாள்ல ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து வெறும் தேங்க் மட்டும் ஜீசஸ் செஞ்ச எல்லா நன்மைக்காகவும் நல்ல ஒரு பேரண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், நம்மள நல்ல ஒரு உடல் நலத்தோட வாழ வைக்கிறாங்க, பாதுகாத்து வழி நடத்துறாங்க. இதுக்கு மட்டுமே உட்கார்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன் பின்னாடி. ஓகேவா? இப்போ இப்ப பைபிள்ல நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு 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 லேடி வித் பிளட் இஷ்யூ நம்ம பார்க்கிறோம். 12 வருடம் உதிரப்போக்குல ஒரு அம்மா. ஜீசஸ் எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும்ல, எல்லாத்துக்கும் அந்த இது தெரியுமா? ஜீசஸோட ஆடைய வந்து அவங்க வந்து ஒரு கூட்ட நெரிசல்ல போய் ஜீசஸோட ஆடைய தொடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நலம் அடைஞ்சிடுறாங்க. அது வந்து அவங்கனால உணர முடியுது. ஆனா ஜீசஸ் வந்து அவங்கள கூப்பிடுறாங்க, இங்க வாங்க அப்படின்ட்டு. யார் என்னுடைய ஆடை தொட்டாங்க? யார் என்னோட வல்லமை வந்து என்கிட்ட இருந்து போறத நான் உணர்ந்தேன். யார் என்னுடைய ஆடை தொட்டாங்கன்னு ஜீசஸ் வந்து அங்க கேக்குறாரு. அப்போ இந்த அம்மா பயந்துட்டே முன்னாடி வந்து என்ன பண்றாங்க? நடந்ததா உங்களுக்கு வந்து ஜீசஸ்க்கு தேங்க்ஸா சொல்றாங்க. நீங்கெல்லாம் எப்படி தேங்க்ஸ் சொல்றீங்க? ஜீசஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்கல்ல, அதே போல அந்த அம்மா வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட சாட்சிய சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விட்னஸ் ஜீசஸ் பண்ற காரியத்தை சாட்சியா வந்து இங்க வந்து சொல்றீங்களா, அந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி அந்த அம்மா வந்து அங்க சாட்சி சொல்றாங்க. அப்போ தேங்க்ஸ் ஜீசஸ்க்கு அந்த இடத்துல சாட்சி சொல்லும் போது அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு? அந்த இடத்துல வந்து மறுபடியும் சொல்றாரு, மார்க் 5ல பார்த்தா, மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. என்ன சொல்றாரு? ஆல்ரெடி அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க, நான் வந்து குணமடைஞ்சிட்டேன்னு உணர்ந்துட்டாங்க. ஆனாலும் ஜீசஸ் வந்து மறுபடியும் என்ன சொல்றாரு? மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா யூ ஆர் மேட் ஹோல் அப்படின்னு வருது. அப்படின்னு இருக்கு. அப்படின்னா 2வது தடவை அவங்க வந்து குணமடைறாங்களா? யாருக்குன்னா டவுட் வந்திருக்கா அந்த இடத்துல? யாருக்காவது அந்த இடத்துல டவுட் வந்திருக்கா? ஏன் ஜீசஸ் வந்து 2வது தடவை அவங்க வந்து குணமடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு? ஏன்னா யாருக்கும் வரலையா? நிதின், கிரண், யாருக்குமே வரலையா அந்த இடத்துல?
ஜீசஸ் ரெண்டாவது தடவை வந்துச்சு uncle. சொல்றாருல்ல, வந்துச்சா? ஆமா uncle. ஓகே. அது என்னன்னா, யூ ஆர் மேட் ஹோல்னா ஒரு கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தொட்டோன்னா அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் தான் அந்த இடத்துல குணமா இருந்திருக்கு. என்னைக்கு வந்து அவங்க வந்து சாட்சி சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அவங்க வந்து நன்றி சொல்றாங்களோ, அந்த நேரம் வந்து யூ ஆர் மேட் ஹோல்ன்னு ஜீசஸ் சொல்றது என்னதுன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த அவங்களுடைய அந்த ப்ராப்ளத்துக்காக எவ்வளவோ காசு செலவு பண்ணி எல்லா டாக்டர்ஸ் பார்த்து காசெல்லாம் செலவு பண்ணி அவங்க கிட்ட பைசாவே இல்ல. அவ்ளோ ஏழை ஆயிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு எவ்ளோ மனசுல ஒரு கஷ்டம் வந்திருக்கும். இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு 12 இயர்ஸா இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு. என்னால வெளிய போ முடியல. எல்லார்கிட்டயும் ஒரு அவமானம். தல காமிக்க முடியல வெளியில. அப்போ இதெல்லாம் வந்து ஜீசஸ் அந்த இடத்துல ஹீல் பண்றாரு. அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, "யூ ஆர் மேட் ஹோல்." கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் அந்த இடத்துல. கம்ப்ளீட் ஒரு முழுமையான ஒரு விடுதலை வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்குது. புரியுதா எல்லாருக்கும்? அதனால தான் 2வது தடவை ஜீசஸ் அந்த இடத்துல சொல்றது வந்து, "யூ ஆர் மேட் ஹோல்." இதே இது நம்ம லூக் 17:11 பார்த்தோம்னா 10 தொழுநோயர்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. 10 தொழுநோயாளர்கள் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து ப்ரே பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்றாரு ஜீசஸ் வந்து, அவங்க வந்து நீங்க வந்து நலமடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விடுறாங்க. ஓகேவா? போகும்போது ஒருத்தர் வந்து எல்லாருமே வந்து நலமடைஞ்சிடுறாங்க. எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் வந்து அவர் வந்து நலமடைஞ்சத பார்த்தோன்னே கடவுளை போற்றி புகழ்ந்துட்டு திரும்பி ஜீசஸ் கிட்ட வராரு. ஜீசஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாரு? தேங்க் பண்றாரு. அப்ப ஜீசஸ் கேக்குறாரு, 10 பேரும் நலமடையலையா? நீ மட்டும் தான் வந்து எனக்கு தேங்க் பண்ற அப்படின்னு கேக்குறாரு ஜீசஸ் இந்த இடத்துல. தெரியும்ல எல்லாருக்குமே? அது படிக்கணுமா? இல்ல எல்லாருக்குமே தெரியுமா? தெரியும் தானே அந்த இது? ஓகே. தெரியும். அப்போ ஒருத்தர் மட்டும் தான் வந்து தேங்க் பண்றாரு. அப்போ ஜீசஸ் வந்து அந்த இடத்துல கேக்குறாரு, நீ ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்கியா? மத்தவங்களுக்கெல்லாம் குணமடையலையா? நீ மட்டும் தான் வந்து தேங்க் பண்றதுக்கு வந்திருக்கன்னும் போது, அப்போ ஜீசஸ் மறுபடியும் அந்த இடத்துல சொல்றாரு, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. மறுபடியும் அவர் சொல்றாரு. ஆல்ரெடி அவர் பாடியில ஃபீல் பண்ணிட்டாரு. அவருக்கு தொழுநோய் நீங்கியதை அவர் உணர்ந்துட்டாரு. அப்போ அந்த இடத்துல ஜீசஸ் வந்து மறுபடியும் அவர்கிட்ட சொல்றாரு, உன் நம்பிக்கை உன்னை யூ ஆர் மேட் ஹோல்னு இங்கிலீஷ்ல வரும். யூ ஆர் மேட் ஹோல். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு மறுபடியும் வந்து அவர் அங்க சொல்றாரு. இந்த இடத்துலயும் 2வது தடவையும் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? யோசிச்சிருக்கீங்களா? ஆல்ரெடி அவர் வந்து உடல்ல எல்லாவற்றிலும் அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் கடவுளை போற்றி புகழ்ந்துட்டு தேங்க் பண்றதுக்கு வராரு இல்லையா? வந்து ஜீசஸ் கிட்ட தேங்க் பண்ணோன்னு ஜீசஸ் வந்து சொல்றாரு, யூ ஆர் மேட் ஹோல். அது என்ன ரீசன்னா, அந்த தொழுநோயாருக்கு எப்படி இருக்கும்னு தெரியும்ல? கையில எல்லாம் தொழுநோய் வந்துச்சுன்னா கையெல்லாம் ஹாஃபா இருக்கும். பாதி அந்த அந்த புண்ணு அது வந்து பாதி கையை அரிச்சிடும். எங்க தொழுநோய் வந்திருக்கும் அந்த அந்த பார்ட்டை வந்து ஃபுல்லா அரிச்சிடும். இப்ப ஹாஃப் கையில வந்திருந்ததுன்னா ஹாஃப் கை ஹாஃப் இந்த விரலெல்லாம் ஹாஃபா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்படிதான் இருக்கும். அவங்கனால அது வந்து ஓப்பன் கூட இப்ப நம்ம கை நிறைய இப்படி மூவ்மெண்ட் பண்றோம். அந்த மாதிரி கூட அவங்களால பண்ண முடியாது. இப்படிதான் அவங்களோட கை இருக்கும். மசில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்போ ஜீசஸ் அந்த இடத்துல சொல்லும் போது யூ ஆர் மேட் ஹோல்ன்னும் போது அவருக்கு இழந்து போன அந்த கைகள் எல்லாம் இன்றும் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபுல் பாடியில அவருக்கு வந்து பாடி ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், எல்லாவற்றிலும் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒரு சுகம் அவருக்கு கிடைச்சிருக்கும். யூ ஆர் மேட் ஹோல்ன்னும் போது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஜீசஸ் கிட்ட வந்து நன்றி சொல்லும் போது எப்ப வந்து நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட வந்து நம்ம நன்றி சொல்றோமோ, தேங்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? என்னென்ன வந்து கம்ப்ளீட்டா ஒரு 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 இதுக்காக நம்ம சொல்லும் போது முழுமையான அந்த இடத்துல வந்து நம்ம விடுதலையை பார்க்க முடியுது. ஓகேவா? அதாவது என்ன குறைவு பட்டிருக்கோ மறுபடியும் என்ன குறைவு இருக்கோ அந்த குறைவு எல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைவாக்கப்படுது அந்த இடத்துல. எல்லாத்துக்கும் புரியுதா நான் சொல்றது? அதனாலதான் சிஸ்டர் சொல்றாங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் வந்து எத்தனை பேர் ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு பண்ணும்போது
என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் வந்து குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுது. புரியுதா? ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 70 இயர்ஸ் ஒரு இது உண்மையா நடந்தது. ஒரு 70 வயசுள்ள ஒரு ஒரு வயசான தாத்தா. அந்த தாத்தா வந்துட்டு திடீர்னு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். கிட்னி ஒர்க் ஆகாது 2 கிட்னியும். இப்ப டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் சொல்வாரு, "உங்களுக்கு கண்டிப்பா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும். 2 கிட்னியும் வேலை செய்யல." அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட்க்கு இவ்ளோ இவ்ளோ பைசா ஆகும்ன்னு" சொல்லிருவாரு. இவ்ளோ ரேட் ஆகும்ன்னு சொல்லிருவாரு. அப்போ அந்த தாத்தா உட்காந்துட்டு அழுவாராம். அப்போ சொல்வாரு, டாக்டர் சொல்வாரு, அவருக்கே கஷ்டமாயிடும். நீங்க ரொம்ப அழுகாதீங்க. நான் வேணா கன்செஷன் வேணா தரேன். என்ன இதுல கம்மி பண்ணி தர முடியுமோ, அதெல்லாம் நான் கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு. அழுகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாத்தா சொல்வாராம், இல்ல நான் அதுக்காக அழல. இவ்ளோ நாள் ஜீசஸ் வந்து என்னோட 2 கிட்னியும் ஃபங்ஷன் பண்ண வச்சிருந்தாரு. ஒவ்வொரு ஆர்கனும் ஃபங்ஷன் பண்ண அந்த கிட்னியோட ரேட் இவ்ளோ இன்னைக்கு. ஆனா நான் ஒரு நாள் கூட அந்த ஜீசஸ்க்கு நான் வந்து நன்றி சொன்னதே கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் அது வேலை செஞ்சு, அதனுடைய அது இயங்கிக் கொண்டு இருப்பது எல்லாமே ஜீசஸ்னால தான். ஆனா நான் ஒரு நாள் கூட நான் ஜீசஸ்க்கு அதுக்காக நன்றி சொன்னதே இல்ல. அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மன வருத்தப்பட்டு அழுதாராம் அந்த அந்த தாத்தா. நம்மளோட வாழ்க்கையில அதேதான். ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளவு அதிசயங்கள், அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு நெறைய இருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்கன்ஸும் இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பார்ட்ஸும் இயங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம எவ்ளோ தேங்க்ஸ் சொல்றதுக்கு நம்மளுக்கு எவ்ளோ இருக்குது. ஒண்ணுமே இல்லாம இல்ல. ஒரு சிலர் வரும்போது சொல்றீங்க, எனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல ஆன்டி சொல்றதுக்குன்ட்டு. நெறைய காரியங்கள் ஜீசஸ் பண்ணிட்டே இருக்காரு நம்ம வாழ்க்கையில. நல்ல பேரண்ட்ஸ குடுத்திருக்கிறாரு, டீச்சர்ஸ குடுத்திருக்கிறாரு. இல்ல நல்ல ஒரு சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ குடுத்திருக்கிறாரு. நல்ல ஸ்கூலிங்ஸ் குடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ இருக்கு. எவ்ளோ விஷயங்கள் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு இருக்கு. இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம ப்ரே பண்றோம். இல்லையா? நம்ம வந்து ஆ நம்ம ப்ரே பண்ணும்போது நெறைய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பிரேயர் முடிச்சோம். நம்ம ஒரு காரியத்துக்காக ப்ரே பண்ணோம்னா, அந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம், அது நடக்கட்டும் நான் போய் தேங்க்ஸ் சொல்றேன். இது நடந்ததுக்கு அப்புறம் நான் போய் ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றேன். இருக்கமா இல்லையா? அப்படித்தானே இருக்கோம் நம்ப. இல்லையா? நெறைய விஷயங்கள் நம்ம கேட்கிறோம். இது எனக்கு செஞ்சு தாங்க ஜீசஸ். இது எனக்கு நடக்கணும். நம்ப எல்லாம் சொல்றோம். கேட்கிறோம். ஆனா இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றார்ன்னா, "பிஃபோர் தே கால் ஐ வில் ஆன்ஸர்." அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் கொடுக்கிற தேவன். அப்ப நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நான் அந்த வார்த்தை நான் இதுக்காக நான் ப்ரே பண்றேன்னா, பண்ணி முடிச்சோனே இமிடியேட்டா என்னோட தேங்க்ஸ் கிவிங் அங்க இருக்கணும். நீங்க அங்க தேங்க்ஸ் சொல்லும்போது, அந்த எப்படி அவங்களுக்கெல்லாம் பண்ண மாரி ஜீசஸ் சொல்வாரு, "யூ ஆர் மேட் ஹோல்ட்." அந்த இடத்துல நீங்க அற்புதத்த பார்ப்பீங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஆன்டி ஃபாஸ்ட்டா போறேனா? புரியுதா எல்லாருக்கும்? புரியுது. எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் புரியுது. புரியுதுல்ல? ஓகே. ஜீசஸ் புரியுது. எப்படி நன்றி புரியுது. சொன்னாரு? ஜீசஸ் வந்து ஜீசஸ் எப்படி பண்ணாருன்னு பார்ப்போம். மத்தேயு, ஜான்ல பார்க்கலாம். அதுல வந்து 5 ஜீசஸ் வந்து பெரிய ஒரு ஒரு மல்டிட்யூட்ஸ் 5000 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு வந்து 2 நாளா மெசேஜ் குடுப்பாரு. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க மேல சாப்பிடறக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்போ ஒரு பையன்கிட்ட 5 அப்பம், 2 மீன் மட்டும் தான் இருக்கும். இல்லையா? அந்த 5 அப்பம் 2 மீன வச்சு எல்லாருக்கும் குடுக்க முடியுமா? நார்மல் இதா? குடுக்க முடியாதுல்ல. அப்ப ஜீசஸ் என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல பிரேயர் எல்லாம் பண்ண மாட்டாரு. காட் த ஃபாதர் கிட்ட. அத ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிட்டு கடவுளுக்கு நன்றி தான் சொல்வாரு. நான் இங்க படிக்கிறேன் பாருங்க. இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. ஆண்டி எந்த இயேசு இது ஜான் 6ல நீங்க அப்புறமா படிச்சு பார்த்துக்கோங்க. ஜான் 6ல 6th சாப்டர். அப்பம் அப்பம் பகிர்ந்தளித்தல். அதுல 10th இருந்து பாத்தீங்கன்னா
11th verses எடுத்துட்டீங்கன்னா, இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவர் காட் த ஃபாதர் கிட்ட பிரேயர் எல்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்ல. ஜஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் மட்டும் தான் கொடுத்தாரு. கடவுளுக்கு நன்றி மட்டும் தான் செலுத்தினார் அந்த இடத்துல. இல்லையா? கடவுளுக்கு நன்றி செலுத்தி அங்கு வந்திருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று சீடருக்கு கூறினார். உண்ட பின் இருங்க. சீடர்கள் 12 கூடை நிரப்பினார்கள். மீதி துண்டு வந்து எவ்வளவு கூடையில் நிரப்பினாங்க? 12 கூடையில. 5000 பேர் கொடுத்தது மாத்திரம் இல்லாம மறுபடியும் வந்து 12 கூடை நிறைய மீதம் இருந்துதான் அவங்களுக்கு. இப்ப புரியுதா தேங்க்ஸ் கிவிங் எதுக்கு சொல்லணும்ட்டு ஜீசஸ்க்கு? எல்லாரும் புரிஞ்சுட்டீங்களா? நீங்க தேங்க்ஸ் சொல்ல சொல்ல தேங்க்ஸ் வந்து எதுவுமே ஒரு இதுல இப்போ இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க முன்னாடி எல்லாம் யாருமே இல்லை. இப்ப எவ்வளவோ பேர், எவ்வளவோ நீங்கெல்லாம் பிளஸட் இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறக்கு உங்களுக்கு. இப்போ இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜீசஸ்க்கு ஒரு நாளைக்கு நான் 10 minutes உட்காந்து ஜீசஸ் எனக்கு இன்னைக்கு இல்ல, என் வாழ்க்கையில எவ்வளவோ செஞ்சிருக்காரு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஜீசஸ் கிட்ட. இன்னைக்கு உட்காந்து நான் தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன் நானு. அதே மாதிரி ப்ரேயருக்கு வரும்போது உங்களோட தேங்க்ஸ் கிவிங் எடுத்துட்டு வாங்க. ஜீசஸ் உங்களுக்கு நிறைய காரியம் பண்ணிட்டே இருக்கிறாரு, பண்ணாம இல்ல. நீங்க வார்த்தை நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்களோட குறைவெல்லாம் நீக்கப்படும். இத வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி ரோசரி பண்ணும்போது நீங்க என்ன இங்க மெசேஜ் கேக்குறீங்களோ, பிரியாண்டி சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட, நீங்க என்ன மெசேஜ் கேக்குறீங்களோ அதை கொண்டு போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, உங்க சிப்லிங்ஸ்க்கு, எல்லாருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க சொல்ல 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 உங்களோட மைண்ட்ல வந்து இது நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். எவ்வளோ நீங்க சொல்றீங்களோ மத்தவங்களுக்கு, அதே மாதிரி இதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபேமிலி ரோசரி பண்ணும்போது ஒரு சின்னதா, அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஜீசஸ்க்குன்ட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப உங்களை பார்த்து எல்லாரும் கத்துக்குவாங்க. எதுக்கும் அம்மாட்ட எதனா ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் ப்ரே பண்ணிட்டு இமீடியட்டா அது முடிச்சோன்னு ஜீசஸ் அப்பா எங்களுக்கு செய்து முடித்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. அப்ப என்ன நல்லா குறைபட்டிருக்கோ எல்லாம் நிறைவாக்கப்படும். ஓகேவா? பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஆண்டி சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்குன்னா புரியல, டவுட் இருக்கா? டவுட் இருக்கா யாருக்குனாது? இல்ல. ஓகே ஓகே, இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம? ஓகே, இப்ப தேங்க்ஸ் கிவிங் போய்க்கலாமா?